அப்போ அங்கே இருக்கிற குருக்களுக்கு எல்லாருக்குமே மகா கோபம் வந்தது. துரியோதனன், துஷாசனன், கர்ணன், விகர்ணன் எல்லாருக்கும் கோபம் வந்தது. பீஷ்ம துரோணாதிகளும் இவன் பண்ணினதை தப்பாக்கும் சொல்லி ஒத்துண்டா. கொஞ்சம் கூடி பயமே இல்லாக்கி ஒரு சிம்ஹம் தைரியத்தோட கர்ஜனை பண்ணிட்டு முன்னாடி வர மாதிரி சாம்பனும் திரும்பி நின்று அவாகிட்ட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாருமே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. ஏக காலத்துல இந்த 6 பேர் முக்கியமா வரா. கர்ணன் முன்னாடி நிற்கிறான். இவா எல்லாருமே ஒருமிச்சு சாம்பனை தாக்குறா. 6 பேரோடும் ரதத்துக்கு நேர 6 பானங்களும் ஒரே காலத்துல ஒரே சமயத்துல அனுப்பினான் சாம்பன். மொத்தத்துல 6 பானம் ஒருத்தருக்கு போகிறது இல்லையா, அதுல 4 பானம் 4 குதிரைகள் மேல தரைக்கிறது, 1 பானம் சாரதி மேல தரைக்கிறது, 1 பானம் மகாரதி மேல தரைக்கிறது. அப்படி 6 சாம்பன் அனுப்புறான். இப்படி ஏக காலத்துல ஒரே சமயத்துல இப்படி அனுப்பினதுமே எல்லார் மேலேயும் அம்பு கொண்டு கொடுத்து. அம்பு கொண்ட உடனே துரியோதனாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்படியும் அம்பு விடுவாளா ஆரோது? ஒவ்வொருத்தரா இந்த சாம்பனுக்கு நேர யுத்தம் பண்ணினா யாருக்குமே ஜெயிக்க முடியாது. சாம்பன் ஜெயிச்சுட்டு கன்னிக்கே எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து சாம்பனோட பராக்கிரமம் பார்த்ததுமே என்ன பண்ணினா 6 பேரும் ஒரே சமயத்துல சாம்பனை தாக்க ஆரம்பிச்சா. இப்படி நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறதும் சாம்பன் அவள்லாம் தோல்பிக்கிறதும் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதும் எல்லாம் திரிலோக சஞ்சாரியான நாரத மகர்ஷி பார்த்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்றார், கிடுகிடுன்னு போய் துவாரகையில போய் கர்மக்ராஹ கிரஹீதா கம்மா முத்தர பவார்ணவா ஸ்ரீமத் பாகவதாக்யோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவ ஹி ஸ்வீகிருதோசி மயா நாத முக்த்யர்த்தம் பவசாகரே மனோரதோ மதீயோயம் சபல சர்வதா த்வயா நிர்விக்னேனைவ கர்த்தவ்ய தாசோஹம் தவ கேசவ சுகரூப பிரபோதஜ்ஞ சர்வசாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாஷேன மதஜ்ஞானம் விநாசய தேவதேவ ஜகந்நாத புண்ணியஸ்ரவண கீர்த்தன யதூத்தமோத்தம ஸ்லோக நாராயண நமோஸ்துதே பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்தும் நோயத பிரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனத்தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமः. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ போன கிளாஸில் பலராம சுவாமியோட ஆச்சரியகரமான கதைகளெல்லாம் பார்க்கணும் சொல்லி அதெல்லாம் கேட்கணும் சொல்லி ஆசைப்பட்டு பரீட்சித் மகாராஜா சுகபிரம ரிஷி கிட்ட கேட்குறார். சுகதேவ கோஸ்வாமி பலராம சுவாமியோட ஆச்சரியமான லீலைகளை விஸ்தாரமாக வர்ணிச்சுட்டு வரார். அதில் த்விவிதன் சொல்கிற ஒரு வானரத்தை அவர் எப்படி வதம் பண்ணறார் சொல்கிற பாகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறொரு லீலையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சாம்பன் சொல்கிற பகவானோட புத்திரன், ஜாம்பவதி தேவியில் பிறந்தவன் சாம்பன். குமரக்கடவுளோட அவதாரம், சுப்பிரமணியன் முருகப்பெருமானோட அவதாரமாக்கும் சாம்பன். ரொம்ப அழகாக இருப்பார். அந்த சாம்பன் நல்ல ஜாதி க்ஷத்ரியனாக இருக்கிறனால என்ன பண்ணினார், குருக்களோடு
ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனனோட புத்திரியான லக்ஷ்மணா தேவிக்கு ஒரு ஸ்வயம்பரம் வச்சுருக்கா, கல்யாணம் வச்சுருக்கா. அந்த கல்யாணத்தில் இந்த கன்யகைக்கு ஆறு பிடிக்கும்னு சொல்லி அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவள் ஆரோட கழுத்தில் வர்ணமால்யம் போடுறாளோ அவள் தான் அவளுக்கு பதியாக வருவா. அவள் அதை போடுறதுக்கு முன்னாடியே அந்த சபையிலேருந்து சாம்பன் லக்ஷ்மணையை அபகரிச்சுண்டு ரதத்தில் கிடுகிடுன்னு ஏறி வந்துவிட்டார். அப்போ அங்கே இருக்கிற குருக்களுக்கு எல்லாருக்குமே மகா கோபம் வந்தது. துரியோதனன், துஷாசனன், கர்ணன், விகர்ணன் எல்லாருக்கும் கோபம் வந்தது. பீஷ்ம துரோணாதிகளும் இவன் பண்ணினதை தப்பாக்கும் சொல்லி ஒத்துண்டா. என்ன பண்ணினா, இவா எல்லாருமே சேர்ந்துண்டு சாம்பன் கிட்டேருந்து அந்த கன்யகையை மீட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் யுத்தத்துக்கு கிளம்பி வரா. அப்படி கிளம்பி வர சமயத்தில் என்ன சம்பவிக்கிறது, அவள் தமிழில் பேசிக்கிறா. அந்த பாகமெல்லாம் பார்த்தோம். அவளுக்கு மகா கோபம் ஜனிச்சது. துஷ்டனான இந்த சாம்பனை பிடிச்சு பந்திச்சுண்டு திருப்பி கொண்டு வந்து நம்ம கன்யகையை மீட்டுண்டு வரணும். விஷ்ணிகளுக்கு என்ன அகங்காரம், நம்மளோட அனுகிரகத்தால் எல்லவோ விஷ்ணிகள் ஜீவிச்சுண்டு போகிறா. நம்ம தானம் பண்ணின பூமி அல்லவா அவள் புஜிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறத அவளுக்கு என்ன அகங்காரம் வந்திருக்கு. நம்மளை மாதிரி இருக்கிற ராஜாக்கன்மாரெல்லாம் அதிக்ஷேபிச்சுட்டு அவா குலத்தில் பிறந்த இந்த ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு திக்காரத்தை காட்டினானா, இவனை நிச்சயமாக தண்டனை பண்ணணும், இவனுக்கு தண்டம் கொடுக்கணும், இவனுக்கு உடையதான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபத்தோட தமிழை பேசிக்கிறா. എന്നിട്ട് எல்லாருமே ரதத்தில் அவா ரதத்தில் ஏறறா, ஆயுதங்களை எடுத்துண்டு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் காரியங்கள் அவள் பேசுகிறா. அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் 4வது ஸ்லோகத்துலேருந்து. நிகிரஹீதம் சுதம் ஸ்ருத்வா யத்யேஷ்யந்திஹ விஷ்ணயः भग्नदर्पाशमं यान्ति प्राणा इव सुसंयताः निगृहीतं सुतं श्रुत्वा. முதல்ல என்ன பண்ணணும், நேர விறுவிறுன்னு போய் நம்மளோட கன்யைக்கு அபகரிச்சுட்டு போகிற அந்த சாம்பனை பந்திச்சுட்டு வரணும். கெட்டி போடணும், அவனை காராகிரகத்தில் கொண்டு வைக்கணும். இவனை நம்ம பந்திச்சோம், காராகிரகத்தில் வச்சிருக்கோம்னு சொல்லி கேட்டுன்னா அந்த விஷ்ணிகளுக்கு என்னதான் பண்ண முடியும், அவளுக்கெல்லாம் அவமானமாகும். அவமானத்தோட அவள்லாம் வந்து நம்மளை சரணம் பிராபிப்பா. அவளோடு இந்த பையனை விட்டு தரணுமே சொல்லி நம்ம கிட்டக்கு வந்து கெஞ்சுவா. பிராணாயாமதிகள் பண்ணும்போது அடக்கப்படக்கூடியதான பிராணனை மாதிரி அகங்காரம் அடங்கி அவமானத்தோட அவள் வந்து நிற்பா. நம்ம முன்னாடி வந்து தேகிக்க சொல்லி கேட்பா. அந்த ஒரு நிமிஷம் நமக்கு பார்க்கண்டாமா, அதுக்காக இந்த சாம்பனை நம்ம திருப்பி கொண்டு வரணும், அவனை பந்திச்சுண்டு வரணும் சொல்லி கோபத்தோட தமிழை பேசிக்கிறா. इति कर्णशलो भूरिर्यज्ञकेतु सुयोधनः साम्बमारेभिरे बन्धुं कुरु वृद्धानुमोदिताः. इति कर्णशलो भूरिर्यज्ञकेतुः सुयोधनः कुरु वृद्धानुमोदिताः. இப்படி அவா தமிழ் பேசிக்கிறா. குரு விருத்தன்மாரும் அனுமோதம் பண்ணறா. ஏன்னா எல்லாருமே க்ஷத்ரியால் அல்லவா. அப்போ ஒரு க்ஷத்ரியன் தன்னோட கன்யகை அபகரிச்சுட்டு போச்சுன்னா வேறொரு க்ஷத்ரியன் சும்மா இருக்க மாட்டான். அதனால அங்கே இருக்கிற பீஷ்ம துரோணாதிகளும் அப்படியே பண்ணணும்னு சொல்லி அனுமோதனம் பண்ணறா. உடனே என்னாச்சு, கர்ணன், ஷலன், பூரிஸ்ரவஸ், யஜ்ஞகேது, சுயோதனன் முதலானவாள்லாம் இப்படி நிச்சயம் பண்ணிண்டு குருவிருத்தன்மாரால் அனுமோதிக்கப்பட்டுண்டவாளான அவா சாம்பனை பந்திக்கணும்னு சொல்லி சாம்பன் பின்னாடி ரதத்தை எடுத்துட்டு துரத்திட்டு போகிறா. दृष्ट्वानुधावतः साम्बोधार्तराष्ट्रान् महारथः प्रगृह्य रुचिरं चापं तस्थौ सिंह इवैकलः. दृष्ट्वानुधावतः साम्बोधार्तराष्ट्रान् महारथனான சாம்பன் இப்படியே அந்த கன்யைக்கு அபகரிச்சுட்டு போகிறார். சிலுன்னு ரதத்தில் போயிட்டு இருக்கார். அப்போ பின்னாடியிலேருந்து துரியோதனாதி கௌரவாளெல்லாம் பின்னாடி சாம்பா நில்லு சொல்லிட்டு கத்தின்ண்டே வரா. அப்படியே கத்தின்ட்டு வரா. அவள் பின்னாடி தனக்கு பின்னாடி வரா சொல்லி தெரிஞ்சதுமே வீரனான சாம்பன் என்ன பண்ணினான், ரதத்தை அங்கே நிறுத்தி மனோகரமான அழகான தன்னோட சாப்பத்தை எடுத்து கையில் தரிச்சுண்டு ஏகனா லேசவும் கொஞ்சம் கூடி பயமே இல்லாக்கி ஒரு சிம்ஹம் தைரியத்தோட கர்ஜனை பண்ணிட்டு முன்னாடி வர மாதிரி சாம்பனும் திரும்பி நின்று அவாகிட்ட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். தம் தே ஜிக்ஷவ க்ருத்தாஸ்திஷ்டதிஷ்டேதி பாஷினஹ ஆசாத்ய தன்வினோ பாணே
कर्णाग्रण्य समाकिरन् तं ते जिघृक्षव क्रुद्धा கர்ணாகிரகண்யः. கர்ணன் முதலான அந்த மகாரதன்மார் அவள்லாம் கர்ணனாக்கும் அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். இந்த சாம்பனை மீட்டு பிடிக்கிறதுக்கு கர்ணன் முன்னாடி போகிறான். பின்னாடி மகாரதன்மாரான துரியோதனன் துஷாசனன் முதலான வாள்லாம் பின்னாடி வந்திருக்கா. அப்படியே அவ விறுவிறுன்னு ஓடி வந்து சாம்பன் போகிறத பார்த்ததுமே சாம்பன் பின்னாடி எடா சாம்பா நில்லு சாம்பா நில்லு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாவா. இங்க நில்லுடா 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 சொல்லி கத்திட்டு போகிறாவா. அப்படியே அவ பின்னாடி வர சொன்னதுமே சாம்பன் திரும்பி நின்று தன்னோட சாபத்தை எடுத்துட்டு யுத்தத்துக்கு உற்சாகத்தோட நிற்கிறார். அப்படி பார்த்ததுமே எல்லாருமே யுத்தம் பண்ண ஆரம்பிச்ச. ஏக காலத்துல இந்த 6 பேர் முக்கியமா வரா. கர்ணன் முன்னாடி நிற்கிறான். இவ எல்லாருமே ஒருமிச்சு சாம்பனை தாக்குறா. ஒரே சமயத்துல சரவர்ஷம் பண்ணறா சாம்பன் மேல. சோபவித்த குரு ஸ்ரேஷ்ட குருபிரியதுநந்தனஹ நாம்ருஷ்யத்தத் அச்சிந்தியார்ப சிம்ஹ க்ஷுத்ர மிருகைரிவ சோபவித்த குரு ஸ்ரேஷ்ட குருபிரியதுநந்தனஹ குருஷ்ரேஷ்டா ஹே குரு புங்கவா ஹே பரீட்சித்தே சொல்லி கூப்பிடுறார். பரீட்சித்தே சொல்லி கூப்பிட்றதுக்கு பகரம் குருஷ்ரேஷ்டா சொல்லி சம்போதனை பண்ணுறார் சுகபிரம ரிஷி. ஏன்னா உன்னோட பட்சத்தில் இருக்கிறவா தான் பகவானோட பட்சத்தில் இருக்கிற சாம்பனை அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு துரத்திண்டு போனா சொல்லி சுகபிரம ரிஷி சொல்கிறார். உன்னோட பூர்வ பிதாக்கன்மாரான துரியோதனாதிகள் இந்த விதம் பானவர்ஷம் பண்ணினா. அப்படியே பானவர்ஷம் பண்ணினதுமே பானமெல்லாம் சாம்பன் மேலே விழறது. சாம்பனோட சரீரத்தில் அங்கங்கே எல்லாம் முறியறது. ஆராலையும் ஊகிக்க கூடி முடியாததான வைபவத்தோடு கூடின பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட புத்திரனான அந்த சாம்பன் மேலெல்லாம் இப்படி அம்பு கொண்டதே சொல்லி சங்கடப்படலை, பயப்படலை. நீச்ச மிருகங்கள் பண்ணக்கூடினதான உபதிரவத்தை சகிக்காத சிம்ஹத்தை மாதிரி அவ பண்ணினதான இந்த பரிபவத்தை கொஞ்சம் கூடி சகிக்கலை. மகா கோபம் வந்தது சாம்பனுக்கு. என்ன பண்ணினான்? விஸ்பூர்ஜ்ய ருச்சிரம் சாபம் சர்வான் விவ்யாதசாயகைஹி கர்ணாதீன் ஷட்ரதான் வீரஸ்தாவத்திர் யுகபத் பிருதக் விஸ்பூர்ஜ்ய ருச்சிரம் சாபம் விஸ்பூர்ஜ்ய உடனே தன்னோட தனுசை எடுத்து இப்படி உயர்த்தினான். அதில் ஞான் கயிறு இருக்கே அதை தட்டினான். தட்டின உடனே பெருசான ஒரு சப்தம் வெளியில் வந்தது. அதை எடுத்து பிடிச்சு வலிச்சு அதில் பானங்களை பொருத்தி கர்ணன் முதலான அந்த மகாரதன்மார் மேலே 6 பானங்களை ஏக காலத்தில் அனுப்பினான் சாம்பன். எய்து விட்டான் சொல்கிற 6 பானங்களா 6 பேர் முக்கியமாக வந்திருக்கா. 6 பேரோடும் ரதத்துக்கு நேர 6 பானங்களை ஒரே காலத்தில் ஒரே சமயத்தில் அனுப்பினான் சாம்பன். சதுர்பிஷ்சதுரோ வாஹானேகைகேன சாரதி ரதினश्च மகேஷ்வாசாம்ஸ்தஸ்ய தத் தேப்ய பூஜயன் சதுர்பிஷ்சதுரோ வாஹானேகைகேன சாரதி சதுர்பிஹி சதுரஹ வாஹான் 6 பானங்கள் ஏக காலத்தில் பிரயோகிச்சான் சொல்லிங்க சொல்கிறா. இப்படி அந்த 6 பானங்கள் அவளை புண்படுத்தித்து எதிர்கட்சியை புண்படுத்தித்து சொல்லி வர்ணிக்கிறா. 4 பானங்களால் 4 குதிரைகளை எய்தான். ஒரு பானத்தால் சாரதியையும் வேறொன்னால மகா வில்லாளிகளாக தேரில் இருந்துருக்கிற 6 பேரையும் எய்தான். மொத்தத்தில் 6 பானம் ஒருத்தருக்கு போகிறது இல்லையா. அதில் 4 பானம் 4 குதிரைகள் மேலே தரைக்கிறது, ஒரு பானம் சாரதி மேலே தரைக்கிறது, ஒரு பானம் மகாரதி மேலே தரைக்கிறது. அப்படி 6 சாம்பன் அனுப்புகிறேன். இப்படி ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் இப்படி அனுப்பினதுமே எல்லார் மேலேயும் அம்பு கொண்டு கொடுத்து. அம்பு கொண்ட உடனே துரியோதனாதிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்படியும் அம்பு விடுவாள் ஆரோது. இத்தனை வேகத்தில் பானம் பிரயோகிச்சானே. அவளும் கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேலே பானம் கொண்டு கொடுத்து ஆச்சரியப்பட்டுண்டா. இந்த சின்ன பாலகனுக்கு இவ்வளோ பராக்கிரமமா. அதனால அவள் எல்லாருமே பகுமான பூர்வம் சாம்பனை ஸ்லாகிச்சா. பலே நன்னா விடறையே சொல்லி அவள்லாம் பிரசம்சிச்சா சாம்பனை. ஆனால் அவளோட கோபம் ஒன்றும் போகலை. அவனோட அந்த ஒரு ப்ராவஸ், அந்த ஒரு தனுர்வித்தியில் இருக்கிற பாண்டித்யத்தை எல்லாரும் ஸ்லாகிக்கிறா. ஆனால் அவள் விடலை. என்ன பண்ணினா? தம் தூதே விரதம் சத்வாரश्चतुरोहयान् ஏகஸ்து சாரதிம் ஜக்னே சிச்சேதான்ய ஷராசனம் தம் தூதே விரதம் சக்ரு சத்வாரश्चतुरोहयान्. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது?
இந்த கர்ணாதிகளான 6 பேருக்கும் ஒரு காரியம் என்னானாலும் புரிஞ்சுது. ஒவ்வொருத்தரா இந்த சாம்பனுக்கு நேர யுத்தம் பண்ணினா யாருக்குமே ஜெயிக்க முடியாது. சாம்பன் ஜெயிச்சுட்டு கன்னிக்கே எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சு கொடுத்து சாம்பனோட பராக்கிரமம் பார்த்ததுமே என்ன பண்ணினா 6 பேரும் ஒரே சமயத்துல சாம்பனை தாக்க ஆரம்பிச்சா. 6 பேரும் 6 திசையில அப்படியே நின்றுண்டு சாம்பனுக்கு நேர பானங்கள் பிரயோகம் பண்ணினா. அவனோட ரதத்தை நசிப்பிக்கிறா. 4 பேர் 4 குதிரைகளை ஒரே சமயத்துல எய்தா. குதிரைகள் தாழ விழுந்து கொடுத்து சாரதியை வேறொருத்தன் அம்பு விட்டான். அவசானம் சாம்பன் மேலேயும் ஒரு அம்பு விட்டு சாம்பனை தாழ போட்டு விட்டா. ஹே ராஜன், ஒரு பாலகன் கிட்டக்க இவ்வளோ பேரும் ஒரே சமயத்துல யுத்தம் பண்ணினாலே அது தப்பல்லவோ? அப்போ இதுலேருந்து 6க்கு அதிகம் யோக்கியதை இருக்கு சொல்லி நமக்கு புரியும். 6 இதுல பலவான் சொல்லி புரியும். 6 பேர் ஒருத்தனை தாக்கிட்டுனா அந்த ஒருத்தனோட பலம் சிரேஷ்டமா, இந்த 6 பேரோட பலம் சிரேஷ்டமா? இதுலேருந்து புரியறது. அப்படியே 6 பேருக்கு முன்னாடி சாம்பனுக்கு நிற்க முடியலை. இது அதர்ம யுத்தம், அதனால ஜெயிக்க முடியலை. എന്നിട്ട് என்ன சம்பவிச்சது? தம் பத்வா விரதீக்ருத்ய கிருச்ரேண குரவோ யுதி குமாரம் ஸ்வஸ்ய கன்யாம் ச ஸ்வபுரம் ஜயினோ விஷன். தம் பத்வா விரதீக்ருத்ய குரவः கிருச்ரேண யுதி தம் பத்வா விரதீக்ருத்ய குமாரம் ஸ்வஸ்ய கன்யாம் ச ஸ்வபுரம் நீத்வா ஜயினः ஆவிஷன். துரியோதனாதிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாம்பனை ஜெயிச்சா. அப்படி 6 பேரும் ஒரே சமயத்துல யுத்தம் பண்ணினனால சாம்பன் தோற்று போயிட்டான். எல்லாருமா சேர்ந்து சாம்பனோட தேரை தகர்த்து தாழ போட்டா. அதுலேருந்து சாம்பனை கட்டி போடுறா. கர்ணன் முதலானவாள்லாம் எடுத்து சாம்பனை கட்டி போடுறா. தன்னோட புத்திரியான அந்த லக்ஷ்மணையை துரியோதனன் பார்க்கறான். அவளையும் அப்படியே எடுத்துண்டு இந்த சாம்பனையும் கட்டி எடுத்துண்டு துரியோதனாதிகள் ஜெயகோஷத்தோட திருப்பி தன்னோட ராஜதானியில பிரவேசிக்கிறார். இவாளோட ஜெயகோஷம் லஜ்ஜாவகமாக்கும் சொல்லி சூச்சிப்பிக்கிறார் இந்த இதுலேருந்து. இவா எதுக்கு ஜெயகோஷம் பண்ணினா? ஜெயினோ அவிஷன், ஜெயிச்சண்டு ஜெய் 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 சொல்லி போட்டுண்டு அவளோட குலத்தை பற்றி சிரேஷ்டமா அப்படி புகழ்த்திண்டு போகிறான். ஆனா வாஸ்தவத்துல லஜ்ஜாவகம். காரணம், இவ அதர்ம யுத்தம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போகிறான். அதர்ம யுத்தம் பண்ணினா 6க்கு வேணும்னா ஜெயிக்கலாம். ஒருத்தரா அந்த சாம்பன் கூட பொருத்தி இருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. அப்படியே அந்த கன்னியக்கையும் சாம்பனையும் எடுத்துட்டு சாம்பனை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போகிறா. ஹஸ்தினபுரத்துக்குள்ள கூட்டிட்டு போகிறா. தச்ருத்வா நாரதோக்தேன ராஜன் சஞ்சாதமன்யவஹ குரூன் பிரத்யுத்யமம் சக்ரூர் உக்ரசேன பிரச்சோதிதாஹ. தச்ருத்வா நாரதோக்தேன ராஜன், ஹே ராஜா பரீட்சித்தே, இப்படி நடந்தது எல்லாமே, இப்படி நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறதும் சாம்பன் அவாள்லாம் தோல்பிக்கிறதும் அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதும் எல்லாம் திரிலோக சஞ்சாரியான நாரத மகர்ஷி பார்த்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், கிடுகிடுன்னு போய் துவாரகையில் போய் பகவானோட சபையில் போய் எல்லாரும் கேட்கத்தக்கனியா இப்படி நடந்திருக்கு, உங்க ஆத்து பையனான சாம்பனை ஹஸ்தினாபுரத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா சொல்லி சொல்லறார் நாரத மகர்ஷி. அது கேட்டதுமே மகா கோபம் வந்தது. சஞ்சாதமன்யவஹா, ஆருக்கு? அங்கே இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா யாதவாளுக்குமே ரொம்ப கோபம் வந்தது. உக்ரசேன நடக்கும் எல்லாருக்குமே கோபம் வந்தது. ஒரே ஒருத்தர் ஒழிச்சு, பலராம சுவாமி ஒழிச்சு பாக்கி எல்லாருக்குமே மகா கோபம் வந்தது. எல்லாருமே யுத்தம் பண்ணலாம் எல்லாரும் இறங்குங்கோ, சாம்பனை மீட்டுண்டு வரலாம் சொல்லி எல்லாரும் இறங்குறா யுத்தத்துக்கு. அந்த சமயம் என்ன சம்பவிச்சது? சாந்த்வயித்வா துதான் ராம சன்னதான் விருஷ்ணி புங்கவான் நைச்சத் குருணாம் விருஷ்ணீனாம் கலிம் கலிமலாபஹ. சாந்த்வயித்வா துதான் ராமஹ சன்னதான் தான் விருஷ்ணி புங்கவான் சாந்த்வயித்வா கலிமலாபஹ. உடனே என்னாச்சு, பலராம சுவாமி அவர் துரியோதன பக்ஷபாதி அல்லவா, துரியோதனன் தன்னோட சிஷ்யனாக்கும் பொறாக்கி குருக்களுக்கு நேர பலராம சுவாமிக்கு ஒரு ஸ்நேகம் உண்டு. பின்ன இவா 2 பேரும் பூர்வ பந்துக்களாகும், யதுக்களும் குருக்களும். புருவோடு வம்சத்துல தோன்றினவாளாக்கும் குருக்கள், யதுவோடு வம்சத்துல தோன்றினவாளாகும் யதுக்கள். அப்போ இவா 2 பேருமே, யது புரு 2 பேருமே பந்துக்கள் அல்லவா, அண்ணா தம்பி அல்லவா. அதனால இவாளுக்கு பூர்வமாவே ஒரு சம்பந்தம் உண்டு. பூர்வ சம்பந்திகளான இவா தம்மில இப்படி ஒரு கலகம் வர்றது தோஷ ஹேதுவாக்கும், இது தப்பாக்கும் சொல்லி தோணித்து பலராம சுவாமிக்கு.
போராக்கி துரியோதனன் மேலே பிரேமம் உண்டு, ஸ்னேகம் உண்டு. அதனாலேயும் இப்படி யுத்தத்துக்குன்னு எல்லாரும் ஒருங்கி புறப்படக்கூடாது, இதை நமக்கு சமாதானமாக நேரிடலாம், அவகிட்ட சாமம் பேசலாம், அதுக்கப்புறம் நமக்கு தீர்மானம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே சாந்த்வனிப்பிக்கிறார் பலராம சுவாமி. நீங்கள் யாரும் யுத்தத்துக்காயிட்டு முயற்சி பண்ணாதீங்கோ, முதல்ல நான் போய் பேசி பார்க்குறேன், அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அது நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் இப்படி யுத்தத்துக்குன்னு இறங்கி புறப்படாதீங்கோ சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறார் பலராம சுவாமி. கிருஷ்ணனையும் சமாதானப்படுத்துகிறார். சாம்பன் உன்னோட புத்திரன் மட்டும் இல்லை, என்னோடும் புத்திரன் தான், நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணா சொல்லி அப்படியே சமாதானப்படுத்துகிறார் பலராம சுவாமி. அண்ணா சொன்னால் அப்படியே வேத வாக்கு கிருஷ்ணனுக்கு, அதனால ஒன்றுமே பேசலே. சரி அண்ணா நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கோ சொல்லி சிரிச்சுண்டே கிருஷ்ணனும் சொல்லறான். உடனே என்னாச்சு, பலராம சுவாமி ஹஸ்தினாபுரத்துக்கு நேரம் இறங்குறார். ஜகாம ஹஸ்தினபுரம் ரதேனாதித்ய வர்ச்சசா பிராமணை குலவிருத்தைஷ்ச விருத்தச்சந்திர இவ கிரஹைஹி. ஜகாம ஹஸ்தினபுரம் குலவிருத்தைஹ பிராமணைஹ ச விருத்தஹ கிரஹைஹ விருத்தஹ சந்திரஹ இவ. பிராமணராலும் குலவிருத்தன்மாராலும் கூடி சேர்ந்துண்டு அவளால் சூழப்பட்டு பலராம சுவாமி அதி தேஜோமயமான ஒரு ரதத்தில் ஏறி உட்காந்துண்டு சுக்ராதி கிரகங்களால் சுட்டப்பட்ட சந்திரனை மாதிரி பிரகாசிச்சுண்டு அப்படியே ஹஸ்தினபுரத்துக்கு இறங்குறார். அவர் போகிறத பார்க்குறது அவர் வளவளர்ந்து இருப்பார் இல்லையா, பார்க்குறதுக்கு சந்திரனை மாதிரியே இருக்குது, பூர்ண சந்திரன் மாதிரி இருப்பார் பலராம சுவாமி. சுற்றி வர பிராமணாலும் குலவிருத்தன்மார் எல்லாம் இருக்கா, அவள்லாம் அவளோட அந்த நாலேஜால் அவளோட விஸ்டத்தால் அந்த ஒரு ஞானத்தால் அவள்லாம் விளங்குறா. அவள்லாம் பார்க்குறதுக்கு தாரகங்கள் மாதிரி இருக்கா, நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கா, நட்சத்திரங்களால் சூழப்பட்ட ஒரு சந்திரனை மாதிரி சோபிக்கிறார். அப்படியே அந்த ரதத்தில் தங்க ரதத்தில் ஏறி உட்காந்துட்டு பலராம சுவாமி ஹஸ்தினபுரத்துக்கு வந்து சேருறார். गत्वा गजाह्वयं रामो बाह्योपवनमास्थितः उत्थवं प्रेषयामास धृतराष्ट्रं बुभुत्सया. गत्वा गजाह्वयं रामो गजाह्वयं ஹஸ்தினபுரத்தை எத்திச்சேர்றார் பலராம சுவாமி. கஜாஹ்வயம் சொன்னாலும் ஹஸ்தினபுரம் தான் அர்த்தம், அதனோட பர்யாயம். அந்த ஹஸ்தினபுர நகரத்தில் எத்தினதுக்கு அப்புறம் சத்ரு, இப்போ சத்ரு பட்சமாக தானே இருக்கா அவ, தன்னோட பிள்ளையான தன்னோட வீடுத்த குழந்தையான சாம்பனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கா. அப்போ அவள் இந்த நிமிஷம் சத்ருக்களை மாதிரி தான் இருக்கா. அப்போ சத்ருவோட அதீனத்தில் பிரவேசிக்கிறது விகிதம் அல்ல சொல்லி தெரிஞ்சுட்ட பலராம சுவாமி அப்படி நினச்சிட்டு இருக்கிற அவர் என்ன பண்ணினார், அவர் கிடுகிடுன்னு உள்ள ஏறி போகலே ஹஸ்தினாபுரத்துக்கு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்தில் அவர் உட்காந்துட்டு இருக்கார். உத்தவனை கூப்பிடுறார். உத்தவா நீ போய் பேசி அவகிட்ட சொல்லு, நான் வந்திருக்கேன், பலராமன் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவளை தெரிவி சொல்லி உத்தவரை சொல்லி அனுப்புகிறார் பலராம சுவாமி. அப்போ உத்தவர் அவளுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு, யதுக்களோட மந்திரி அல்லவா அவர், அப்படியே கிடுகிடுன்னு போகிறார் ஹஸ்தினபுரத்துக்கு. சோபிவந்தியாம்பிகா புத்திரம் பீஷ்மம் துரோணம் ச பாஹ்லிகம் துரியோதனம் ச விதிவத் ராமமாகதமப்ரவீத். சோபிவந்தியாம்பிகா புத்திரம் சஹ அம்பிகா புத்திரம் பீஷ்மம் द्रोणं बाह्लीकं दुर्योधनं विधिवत् अभिवन्द्य आगतं रामम् अब्रवीत्. உடனே உத்தவன் ராஜதானியில் முன்னாடி போகிறார். அங்கே திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர் முதலான பெரியவாள்லாம் உட்கார்ந்துட்டுருக்கா. அவளை எல்லாரையும் விதி பிரகாரம் நமஸ்காரம் பண்ணுறார் உத்தவர். உத்தவரையும் மரியாதை செலுத்துகிறா அவா எல்லாருமே. அதுக்கப்புறம் உத்தவர்கிட்ட என்னனால வந்திருக்காள் சொல்லி கேட்கறத உத்தவர் சொல்கிறார், பலராம சுவாமி வந்திருக்கார், உங்களை பார்க்கறதுக்குன்னு வந்திருக்கார், பக்கத்தில் இருக்கிற ஒரு உபவனத்தில் அவர் அமர்ந்திருக்கார் சொல்லி உத்தவர் சொல்கிறார். அதை கேட்டதுமே அவள்லாம் என்ன பண்ணுறா, தேபி பிரீதாஸ்தமாகன்ய பிராப்தம் ராமம் சுஹித்தமம் தமர்ச்சயித்வாபியயுஹு சர்வே மங்களபாணயः. தேபி பிரீதாஸ்தமாகர்ண்ய சுஹித்தமம், தங்களோட பரம சுஹித்தான பலராம சுவாமி தங்களை தேடி வந்திருக்கா சொல்லி தெரிஞ்சதுமே பெரிய சந்தோஷம் காட்டிக்கிறாவா. எதுக்கு வந்திருக்கா சொல்லி நல்லா தெரியும், ஆனால் அதை வெளியில் காட்டிக்கிறதே இல்லை, அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதே இல்லை.
துரியோதனன் துஷாசனன் முதலானவாள்லாம் பெரிய பெரிய காட்சி திரவியங்களை எல்லாம் எடுத்துட்டு மங்கள பானையாக சொல்கிறான். அவருக்கு என்னெல்லாம் கொண்டு போய் அவளை ஸ்வீகரிக்கணுமோ அப்படி அந்த விதமான மங்கள திரவியங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு ஒரு குருவை பார்க்கறதுக்கு சிஷ்யன் போகிற மாதிரி கை கட்டி வாய் பற்றி அடக்கத்தோட துரியோதனன் முதலானவாள்லாம் வரா பலராம சுவாமியை ஸ்வீகரிக்கிறதுக்கு சத்கரிக்கிறதுக்கு. பலராம சுவாமி அங்கே இருக்கார் சொல்லி தெரிஞ்சதுமே அவரை உள்ள கூப்பிட்றதுக்காக இவாள் எல்லாரும் இறங்கி வரா. எல்லாருமே வரா. பெரியவாளும் பெரியவாளான பீஷ்மர் துரோணர் முதலானவாளும் கூடி வரா சொல்லி தெரிஞ்சுக்கணும். தம் சங்கம்ய யதா நியாயம் காமர்க்யம் ச ன்யவேதயன் தேஷாம் யே தத் பிரபாவஜ்ஞா பிரணேமுஷிரசா பலம். தம் சங்கம்ய யதா நியாயம் காமர்க்யம் ச ன்யவேதயன். பலராம சந்நிதியில் அவள்லாம் வரா. வயசோட கிரமம் அனுசரிச்சுண்டு ஆலிங்கன நமஸ்காராதிகள் எல்லாம் முதல்ல பண்ணறா. அப்படியெல்லாம் சத்காரம் பண்ணினதுக்கப்புறம் சாஸ்திர பிரகாரம் பண்ணண்டதான அதிதி சத்காரம் எப்படி பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணறா. முதல்ல ஒரு பசுவை எடுத்துகிட்டு வரா. அந்த பசுவை தானம் பண்ணறா. பின் ஒரு நாளிகேரம்னா தேங்காய், புஷ்பம், தாம்பூலம் முதலான பூஜா திரவியங்கள் எல்லாம் அவரோட முன்னாடி வச்சு அதெல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணறா. அதுக்கப்புறம் சங்கத்தில் வந்த விருத்தன்மாராக இருக்கிற பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் முதலானவாள்லாம் போய் பலராம சுவாமியை சேவிக்கிறார். வயசில் அவள்லாம் ரொம்ப பெரியவாளாகும். பலராம சுவாமியோட பலராம சுவாமி கொஞ்சம் யங் ஆகும். ஆனால் பீஷ்மர்லாம் ரொம்ப விருத்தன்மாராகும். அவளும் கூடி பலராம சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணுறான்னா அவள் பகவான் சொல்லி பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறான். பலராம சுவாமியோட பிரபாவம் நன்னா தெரியும் அவளுக்கு. இவர் முன்னாடி இருக்கிறவர் ஆராக்குன்னு சொல்லி நன்னா தெரியும். அதனால் அந்த பகுமானத்தோட அவளும் பலராம சுவாமியை நமஸ்காரம் பண்ணறா. பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணறா சொல்லிங்க சொல்கிறார். அதுக்கப்புறம் பந்தூன் குஷலின ஸ்ருத்வா பிருஷ்ட்வா சிவமனாமயம் பரஸ்பரமதோ ராமோ பபாஷே விக்லவம் வச்சஹ. பந்தூன் குஷலின ஸ்ருத்வா பிருஷ்ட்வா சிவமனாமயம். வந்து அவள்லாம் ரொம்ப பெருசாக சத்காரம் பண்ணுறா பலராம சுவாமிக்கு. அவள் எதுக்கு அவர் வந்திருக்கார் அவரை பேசவே விடுறதில்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பட்சக்காருக்குமே தெரியும். ஆனாலும் யாரும் அதை ஆரம்பிக்கிறதில்லை, பேச ஆரம்பிச்சுன்னா இந்த ஸ்னேகம் அதெல்லாம் தீர்ந்து விடுமே. அதனால காட்டிக்காக்கி சாம்பனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறத காட்டிக்காக்கி ஸ்னேகத்தை பொழிஞ்சு தள்ளுறா துரியோதனன் முதலானவாள்லாம். ஆனால் பலராம சுவாமி ஆக வேண்டியதான காரியம் பார்க்கண்டாமா வந்து எத்தனை நேரம் தான் இவாளோட ஆதித்யத்தெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. அதனால் அவர் இவளோட ஆதித்யத்தை எல்லாம் மனசால ஸ்வீகரிச்சுட்டதுக்கு அப்புறம் இப்படி துரியோதனோட தோளில் இப்படி கையை போட்டு கௌரவத்தோட அதிகம் தைரியத்தோட இப்படி பேச ஆரம்பிக்கிறார். கம்பீரமாக பேச ஆரம்பிக்கிறார் பலராம சுவாமி. என்ன பேச ஆரம்பித்தார் அது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.